எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஓகே டியூட், நீங்க கடைக்கு வர்ற பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ஓசையாவே எல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது. சோலி முடிஞ்சது. ஹே, என் அடுத்து செல்லக்குட்டி வந்துருச்சு. செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? குரங்குமாருக்கு சீயக்கா வேணும். கொருங்குமாருக்கு சீயக்காயா வேணும்? ஆமா, ஏன் செல்லக்குட்டி இப்படி ஏன் உன் முகத்தை மூடிட்டு வந்திருக்க? அது நான் ரொம்ப அழகா இருப்பேன். ஆம்பளை பசங்கள்லாம் என்னை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏ செல்லக்குட்டி, ஒரே ஒரு தடவை அந்த டவலை எடேன். மாட்டேன். உன்னோட தலைமுடி எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் கொருங்குமார்க்கு சீயக்காலாம் யூஸ் பண்ணலாமா? உனக்கு நான் ஷாம்பு தரேன். என்ன எங்க டவலை எடு. நான் சீயக்கா போட்டு குளிக்கிறதுனால தான் என் முடி அழகா இருக்கு. செல்லக்குட்டி, நீ மட்டும் அந்த டவலை எடுத்தேன்னு வையேன், நீ கேட்குற சீயக்காயவும் நான் தருவேன். அதுக்கு காசும் வாங்க மாட்டேன். காசு வாங்க மாட்டீங்களா? ஆமா செல்லக்குட்டி, நான் இருக்கும்போது நீ கடைக்கு வந்தேன்னா நீ என்ன வாங்கினாலும் உனக்கு ஃப்ரீ தான். காசே வாங்க மாட்டேன். ஆ, அப்படியா? எனக்கு மட்டுமா? ஆமா, உனக்கு மட்டும்தான். டியூட், என்ன கபி? வேண்டாம். ஏன் வேண்டாம் டியூட். நீ சும்மா டியூட். அப்பாவை நினைச்செல்லாம் பயப்படாத. அப்பா மலைக்கு போயிருக்காரு, பொங்கல் கழிச்சு தான் வருவாரு. ஏ செல்லக்குட்டி, ஒரே ஒரு தடவை அந்த டவலை எடுத்து காட்டேன். மாட்டேன். நீங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்குமே ஓசியா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இப்ப கூட ஒரு பிள்ளைக்கு நீங்க சோப்பு ஓசியா கொடுத்தீங்க. சே, அவ அக்கௌண்ட்ல எழுதி வச்சுக்குவேன். அப்புறமா அவங்க அம்மா கிட்ட வாங்கிக்குவேன். உனக்கு மட்டும்தான் செல்லக்குட்டி எது வாங்கினாலும் ஃப்ரீ. டியூட், வேண்டாம் டியூட். ஏன் கபி? டியூட், அக்கா டியூட். இது என்னது? ஏண்டா எருமை, இதுதான் நீ கடையை நடத்துற லட்சணமா? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? ஏன், உனக்கு தான் இந்த கடை சொந்தம்னு எழுதி வச்சிருக்கா? இன்னைக்கு கடை திறக்கிறது என்னோட டியூட்டி. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டில் சீயக்கா தீந்து போச்சு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இவ வச்சிருக்கிற 6 அடி கூந்தலுக்கு சீயக்கா ஒண்ணுதான் குறைச்சல். ஏண்டா விளக்கண்ண, நான் தெரியறதுக்கு முன்னாடி உங்க கூந்தலுக்கு சீயக்காயெல்லாம் வேணாம், ஷாம்பு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப நான் தெரிஞ்சதும் சீயக்கா கூட கிடையாதா? நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் ஒரு முடி, இதுக்கு ஒரு சீயக்கா. இந்த ஊருக்குள்ளேயே கரு கருன்னு அடர்த்தியா அழகா தலைமுடி வச்சிருக்கிறது நான் மட்டும்தான்டா. 6 அடி கூந்தலை ஒரு ஆளு பின்ன, அதில் ஒரு ஆளு பூ வைக்க. ஏய், என்ன உடம்பு எப்படி இருக்கு? கூந்தல் கருப்பு, ஆஹா, ஆளும் கருப்பு. ஓஹோ, வைக்கிறது என்னவோ ரோசாப்பூ. அப்பா மலைக்கு போனதுல இருந்து நீ ரொம்பத்தான் துள்ளிக்கிட்டு திர்ற. அவர் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. போ பாப்பா, எங்களுக்கு என்ன அது என்ன புதுசா? அப்பா வரட்டும், நீ பண்ண எல்லா சேட்டையும் சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. கடைக்கு வர்ற எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் காசு வாங்காம ஓசியா தூக்கி கொடுக்குறேன்னு மட்டும் நான் அப்பா கிட்ட சொன்னேன்னு வையி. சொல்லுவேன்டா. சொல்லிக்கோ. நீ சொன்னேனா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பாரு வரட்டும் அவரு. பாரு வரட்டும். சரி, இப்போ டீ போட்டு வச்சிருக்க அம்மா, போய் குடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் இருக்கேன். நீ குடிச்சிட்டியா? நான் குடிச்சிட்டேன்டா, குடிச்சிட்டு தான் உன்னை கூப்பிட வந்தேன். போ. அண்ணே? அவன் என்னைக்குடா உன்னைய விட்டுட்டு குடிச்சிருக்கான்? போ. போயிட்டு வரேன். கடை பத்திரம். பாப்பா, நீ பாத்துக்கிறத விட நான் நல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். கபி கபி மேரே தில் மே. எங்க அப்பா மலைக்கு போயிட்டு வரட்டும். அவனை கெட்டு குட்டி சுவராக்குறதே நீங்க தான்.
ஏங்க என்ன வேணும்? சாம்பார் வைக்கிற பருப்பு வேணும். சாம்பார் வைக்கிற பருப்புன்னா அதுக்கு பேர் இல்லையா? எனக்கு பேரெல்லாம் தெரியாதுங்க. பேர் தெரியாதா? ம். இங்க வாங்க. என்னங்க? எவ்வளவு வேணும்? ஒரு ஆளுக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு கொடுங்க. அப்படியா? ஆமா. சரி தாரேன். ஆமா, நீங்க என்ன ஊருக்கு புதுசா? ஆமாங்க, இங்க பக்கத்து தெருவுக்கு போன மாசம் கூட்டி வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியாதா? ஏங்க நீங்க ஊர்ல பெரிய ஆளா? பின்ன என்ன பத்தி தெரியாதா? தெரியாதுங்க. யார் இந்த ஊருக்கு புதுசா குடி வர்றதா இருந்தாலும் எங்க கடைக்கு வந்து தான் பலசரக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நீங்க ஆனா வரவே இல்லை. இல்ல நான் வந்தேன், இங்கதான் வந்தேன். அப்போ கடையில வேற யாரோ இருந்தாங்க. எங்க அப்பா இருந்திருப்பாரு. ஆமா ஆமா இருந்தாரு. சரி, ஒத்த ஆளுக்கு சாம்பார் வைக்கணுங்கிறீங்களே, உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா? இல்லங்க, எல்லாரும் ஊர்ல இருக்காங்க. நான் மட்டும்தான் இங்க வீடு எடுத்து தங்கியிருக்கேன். அப்படியா? என்ன வேலை பாக்குறீங்க? எங்க சாம்பார் வைக்கணுங்க, பருப்பு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருவேன். சரி தாரேன். ஆமா, அந்த போனை பார்த்து சமைக்கிற பழக்கம்லாம் கிடையாதா? போனை பார்த்து கூட சமைக்கலாமா? உங்க போன்ல யூடியூப்னு ஒன்று இருக்குமே, அதெல்லாம் ஓபன் பண்ணா எல்லா சமையலும் அதுல வரும். தெரியாதா? என்கிட்ட பட்டன் போனு தாங்க இருக்கு. ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ணா நீ கெட்டு போயிருவேன்னு எங்க வீட்டுல ஸ்மார்ட் போன்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, அப்ப இருங்க, பருப்பு எடுத்துட்டு வரேன். ஒரு ஆளுக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி. சரி சரி. இந்தாங்க. உருட்டால் எங்க அப்படின்னா உளுந்தம் பருப்பு தானே? ஆமா இதுலயா சாம்பார் வைப்பாங்க? ஆமா, நாங்கெல்லாம் இதுல தான் சாம்பார் வைப்போம். இல்ல எங்க வீட்டுல இது இட்லிக்கு தான் போட்டு ஆட்டுவாங்க. இப்போ நீங்க சாம்பார் எதுக்கு வைக்க போறீங்க? இட்லிக்கு தான். அப்ப இட்லியே இந்த பருப்புல தான் செய்யறாங்க. அதே பருப்புல சாம்பார் செஞ்சா என்ன? அப்படியா? அட ஆமாங்க, இந்த விவரம் கூட தெரியாதா உங்களுக்கு? இந்த பருப்புல நீங்க சாம்பார் வச்சீங்கன்னா இட்லிக்கு மாவாட்டும் போது இந்த பருப்பு போட்டே மாவாட்ட தேவையில்லை, வெறும் அரிசியை மட்டும் போட்டா போதும். அட அப்படியா? இந்த விவரம் தெரியாம போச்சே. அதெல்லாம் நீங்க என்கிட்ட கத்துக்கிடணும். அப்படியா? அப்ப எனக்கு சமையல்ல ஏதாவது சந்தேகம்னா உங்ககிட்ட கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா இந்த ஊர்லயே சமையல் எக்ஸ்பர்ட்னா அது நான் தான். அப்படியாங்க? நீங்க மளிகை கடை வச்சிருக்கும் போதே தெரியுதுங்க. சரி, நான் ஒரு ஆளுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு தானே பருப்பு கேட்டேன். இது நிறைய இருக்கு. 1/2 கிலோ பாக்கெட்டு தாங்க, ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியா? சரி, எம்புட்டு? வெறும் 80 ரூபாதே. 80 ரூபாயா? எங்க நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலே ஒரு நேரத்துக்கு அவ்வளவு ஆகாது. இது நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு எந்த பருப்புல சாம்பார் வைக்கணும்னே தெரியல, அந்த டிப்ஸையும் நான் தான் கொடுத்து கரெக்டான பருப்பை வேற எடுத்து கொடுத்துருக்கேன். இது பத்தாதுன்னு இந்த பருப்பை யூஸ் பண்ணா நீங்க இட்லிக்கு மாவாட்டும் போது அரிசியை மட்டும் போட்டு ஆட்டினா போதும்னு வேற சொல்லியிருக்கேன். இவ்வளவு டிப்ஸோட உங்களுக்கு பருப்பு விலையும் இவ்வளவு கம்மியா எந்த கடையில கொடுக்குறாங்க? எங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. சரி சரி, சத்தம் போட்டு பேசல. சரி, 80 ரூபா எடுங்க. 50 ரூபா எங்க இருக்கு? 50 ரூபாய்க்கு மேலேயா பருப்புக்கு ஆக போகுது காசுன்னு நினைச்சு 50 ரூபா எடுத்துட்டு வந்தேன். மீதி ரூபா நாளைக்கு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் அக்கௌண்ட்ல எழுதிக்கிறேன். உங்க பேர் என்னது? வேற எதுக்குங்க கேக்குறீங்க? அம்மா, அக்கௌண்ட்ல எழுதணும்ல, பேர் வேணும்ல. நின்ற சீர் நெடுமாறன். அடே அப்பா, ஆள் மாதிரியே பேரும் ரொம்ப நீளமா இருக்கு. அப்படி வச்சுட்டாங்கங்க. நல்லா தான் வச்சிருக்காங்க, நல்லா தான் வச்சிருக்காங்க. நான் சுருக்கமா NSன்னு எழுதிக்கிறட்டா? எப்படினாலும் எழுதிக்கோங்க. நாளைக்கு கொண்டு வந்து 30 ரூபாய் தந்துடுறேன். காசு கரெக்டா வந்துடணும், இல்லைன்னா வீடு தேடி வந்துடுவேன். இல்லங்க, கரெக்டா கொடுத்துருவேன். வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. நாளைக்கு இந்நேரம் நான் இங்கே தான் இருப்பேன், வந்துடணும்.
ஆ ஹலோ நின்ற சீர் நெடுமாறன், சாம்பார் வைக்கும் போது என்னை நினைச்சுக்கிட்டே வைங்க. நின்ற சீர் நெடுமாறன். கடைக்கு வந்ததுக்கு உருப்படியா 50 ரூபா ஆட்டைய போட்டாச்சு. இந்த 50 ரூபா இன்னைக்கு நமக்கு பாக்கெட் மணி. மயிலு மயிலு நில்லு. பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூஜித்தேன், கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் வேண்டும் யாசித்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை கண்ணே, உள்ளத்தில் ஓசை இல்லை, ஊமைக்கு பாஷை இல்லை, கண்மணியே மௌனம் தானே உண்மை, பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூஜித்தேன், கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் வேண்டும் யாசித்தேன். மயில மயில எதுக்கு அழுகுற? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என் பின்னாடி வந்து சுத்தி சுத்தி பாட்டு பாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஆமா மயிலு, உன் பின்னாடி 2 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை திரும்பி பார்த்து ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா ஒரு சிரிப்பு தான் சிரிச்சிருக்கியா? இன்னைக்குதான் முதல் தடவை அழுக வேற செஞ்சிருக்க. இந்த மாதிரி என் பின்னாடி வராதீங்க, நான் அப்படித்தான் சொல்லுவேன். மயிலு, ஐ லவ் யூ. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும். எதுக்கு எதுக்கு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடும்? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உங்க வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்கறேன். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எல்லாம் பணக்கார வீட்டு புள்ள, இப்படி எல்லாம் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருவீங்க. ஏமாத்திட்டு போறவன் என்னத்துக்கு 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்? ஏன் உன்னை விட்டா ஊருக்குள்ள வேற பொண்ணே இல்லையா? அதத்தான் நானும் கேக்குறேன், வேற பொண்ணே இல்லையா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துறீங்க? மயிலு, அதான் சொன்னனே, ஐ லவ் யூ. நான்லாம் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி பெரிய வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் எங்களை மாதிரி இல்லாத வீட்டு பிள்ளைகளை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சுத்தி சுத்தி வந்து கடைசியில ஏமாத்தி விட்டு கையை கழுவி விட்டு போயிருவீங்க. அடிச்சுன்னா மூஞ்சி முகரையில பேந்துரும். எனக்கு கூட பிறந்த 2 தங்கச்சி இருக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க தானே. அப்படி பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்துற குடும்பத்துல எல்லாம் நான் பிறக்கல. எங்க தெருவுல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ இப்படித்தான் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைய காதலிச்சு அப்புறம் சொல்லு. அப்புறம் என் ஃப்ரெண்டு காதலிச்சவங்க அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை மாசமா வேற ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி அவளை அடிச்சு கடைசியில அவ தூக்கல தொங்கிட்டா. அவ எனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா? அந்த பிள்ளையவும் அவ காதலிக்கிற பையன் சுத்தி சுத்தி இப்படியே தான் வருவான். ஆனா கடைசியில விட்டுட்டு போயிட்டான். அவன் யாரு என்னன்னே தெரியல. இந்த பிள்ளையும் ஏமாந்துருச்சு. அவனும் ஊரை விட்டு போன வந்தேன். இந்த பிள்ளையும் செத்து போச்சு. அதனால நானும் உன்னை அந்த மாதிரி பண்ணிடுவேன்னு பயம். யாருங்க, நான் உங்களை அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துறதை விட்டுருங்க, நான் வாரேன். மயிலு மயிலு, இந்த பிள்ளை நம்மளை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்குதே. எப்பதான் புரிஞ்சுக்கிடுவா? கருப்பா, நாளைக்கு ஸ்கூல்ல 3rd term ஃபீஸ் கட்ட போகணும், போயிட்டு வந்துருவோமா? ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா ஊர்ல இல்லைன்ன உடனே ஒன்னும் ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குதுவாளா தம்பிக்கு. ஏன்னே நீங்க வேற. குமார் தம்பி டெய்லி பால் ஊத்துற நேரத்துக்கு இங்க வந்து நின்றுறீங்களே. ஏன் வரக்கூடாதா? வரலாம் வரலாம், உங்க அத்தை வீட்டு பால் நீங்க வந்து நிக்காம எப்படி? தம்பி 1 லிட்டர் பால். வீரானே. ஏக்கா பால் வர வேண்டியதா இருக்கு. வர வேண்டியதா இருக்கா? இன்னைக்கு என்ன எப்பவும் நேரத்துக்குலாம் வந்துரும்ல. பால் கறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த பின்னாடி கேன்ல பால் இருக்கு, அது பால் வண்டிக்கு ஏத்துற கேனு. அப்படியா? ஆமா, இந்த பாத்தீங்களா எல்லாரும் தூக்குவாளிய வரிசையா வச்சுட்டு தான் போயிருக்காங்க, யாருக்கும் இன்னும் ஊத்தல. அப்ப நானும் வச்சுட்டு போகவா? நீங்க வச்சுட்டு போங்க. நீங்க போன 5 நிமிஷத்துல பால் உங்க வீடு தேடி வரும். அப்படித்தானே குமார் தம்பி? அப்படித்தான். நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா 5 நிமிஷத்துல பால் உங்க பின்னாடியே வந்துடும். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பால் வந்தாலும் வந்துடும். அப்படியா? அப்ப சரி, நான் நின்று வாங்கிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாம். இந்த மார்கழி மாச குளிர்ல இப்படி வெட்ட வழி காத்துல நீங்க நிக்கலாமா? நீங்க வீட்டுக்கு போங்க, பால் உங்க வீடு தேடி வந்து சேரும். தம்பி கருப்பா, என்னையா நேரமெல்லாம் எப்பவும் பால் வீட்டுல இருக்கும். இன்னைக்கு என் மக கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா.
நேற்று நைட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்ததுல அதனால இன்னைக்கு நான் வந்தேன், இல்லாட்டி நேரம் காப்பி போட்டு குடிச்சிருப்பேன். அதுதான் இப்போ குமார் தம்பிக்கு பிரச்சனை. நீங்க வந்ததுதான் இப்போ அவருக்கு பிரச்சனை. ஏக்கா நீங்க தூக்குவாளியை வச்சுட்டு போங்கக்கா, பால் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரி இந்தாங்க. நாங்க முக்கு கடையில உளுந்தாங்களி வாங்குறதுக்கு வேற கிண்ணத்தை வரிசையில வச்சுட்டு வந்தேன், அதையும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அதுக்குள்ள பால் வந்ததுன்னா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதெல்லாம் கரெக்டா வந்துடும், நீங்க போங்க. அடே குமாரு, ஏன்டா எப்பவும் அந்த பிள்ளை தானடா வரும், இன்னைக்கு காணும். அதான் அவங்க அம்மா சொன்னாங்களே அந்த பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. அப்ப நான் பார்க்கணும்ல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருடா. எல்லாம் பொங்கல் வரைக்கும் தான். முதலாளி வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் குமார் தம்பி இப்படி வந்து நிக்குமா? இந்தாங்க என்ன, நீங்க தூக்குவாளியில பாலை ஊத்தி கொடுங்க. எவ்வளவு கேட்டாங்க? 1/2 லிட்டர் தானே, ஊத்தி கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்.